ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான பிரியாணி ரெசிபி பார்த்துக்கலாம். அதுவும் இறால் பிரியாணி வாங்க பார்க்கலாம். அதுக்கு 2 வழக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டேன். ஒரு 5-6 தக்காளி நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 6 வெங்காயம் நல்ல நீள வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். ஒரு 5 பச்சை மிளகாய் கீத்து போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். தாராளமாக ஒரு 2 கை இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், பிரியாணி இலை இதெல்லாம் ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அடுத்தது ஒரு கட்டு புதினா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 1/2 கிலோ இறா இருக்குங்க. சின்ன இறா தான், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. 3/4 கிலோ அரிசி இருக்கும். வாங்க பிரியாணி டபரால் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாங்க. பச்சை மிளகாவை சேர்த்து வெங்காயம் ஒரு 80% வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் நல்லா தாராளமாக புதினா தலையை போட்டு அதையும் வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா சீக்கிரம் தக்காளி வதங்கிடும். அப்புறம் லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றிட்ட பிறகு உப்பு தேவைன்னா அப்போ போட்டுக்கலாங்க. அதனால் அளவாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு ஏற்கனவே நம்ம 5 பச்சை மிளகா போட்டிருக்கோம். இப்போ நான் தனி மிளகாத்தூள் தான் போட போகிறோம். நம்ம வேறு எந்த பிரியாணி மசாலா அதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். இதுவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் இன்றைக்கி சக்தி மிளகாத்தூள் தான் எடுத்துக்கிறேன். அது கொஞ்சம் காரமாகவே இருக்கும். அது 1லேருந்து 1.5 போடுங்க. அதுவே நல்லா காரமாக இருக்கும். குழந்தைங்க ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்குள்ள அதுக்கேற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க. இது நல்லா அந்த பச்சை வாசனை போனோடனே இறாலை போட்டு அதையும் நல்லா வதக்கலாம். அந்த பாருங்கள், இறா நல்லா வதங்கினோடனே அது நல்லா சுருங்கிடும். அதுக்கப்புறம் ஒரு உழக்கு அரிசிக்கு 1.5 உழக்கு தண்ணி இதுதான் அளவுங்க. நான் 2 உழக்கு எடுத்தேன். 3 உழக்கு தண்ணி எடுத்து நல்லா கொதி வந்தோன்னே அரிசி போட்டுட்டேன். அரிசி போட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு அரிசி போடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு வேக வைக்க வேண்டியதான். நல்லா வேக வைக்கும் போது ஒரு 2 வாட்டி அப்பப்போ கொஞ்சம் அடி பிடிக்காத மாதிரி நல்லா ஓரத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அரிசி உடையாத மாதிரி. அவ்வளோதாங்க, பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு 2-3 ஸ்பூன் நெய் ஊற்றி மூடி வச்சு திருப்பி இறக்குனா சூப்பரான பிரியாணி ரெடிங்க. நல்லா உதிரியாக வந்துச்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.